லைஃப்ல ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கிறதுக்கு மசில்ஸ் மட்டும் போதும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ரியல் ஸ்ட்ரென்த்ங்கிறது இட் வில் டெஃபினெட்லி கம்ஸ் ஃப்ரம் யோர் மைண்ட் செட். இந்த ஜென்ரேஷன்ல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி அண்ட் டிசப்பாயின்மெண்ட் இது எல்லாமே நம்ம எல்லாரோட லைஃப்ல ஒரு ருட்டீனாவே மாறிடுச்சு. இது எல்லாமே இருந்தாலும் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா அதுவும் வித்தின் 3 monthsல மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்காக போரிங்கான டிப்ஸ் தான் சொல்ல போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், மைக்ரோ குவிட்டிங் ப்ராக்டிஸ். ஜென்ரலாகவே நம்ம கிட்ட குட்டி குட்டியான நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொன்ன உடனே ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். காமனாவே எல்லாருக்கும் இருக்கிற இந்த காசிப் பேசுறது, அலாம் அடிச்சா ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது அண்ட் சுகர்ன்னு சொல்லி தெரிஞ்சுமே எக்ஸஸான சுகரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம கிட்ட குட்டி குட்டி நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது 1-2 ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கண்டினியூஸா 30 daysக்கு பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க காசிப் பேசுற பர்சனா இருந்தா காசிப் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேவா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. பட் அந்த ஒரு டேல நீங்க அந்த ஒரு ஹேபிட்டை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க சுகர் ஜாஸ்தி சாப்பிட்ற பர்சனா இருந்தா இன்னைக்கு என்ன ஆனாலுமே நம்ம சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உங்க முன்னாடி எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கிரேவிங்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த நைட்டு நம்ம தூங்கும் போது இன்னைக்கு இந்த கிரேவிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அது இருக்கணும். அண்ட் அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பர்சனா இருந்தாலும் அந்த ஜங்கை என்ன ஆனாலும் என்ன சிச்சுவேஷன்லயோ அதை அவாய்ட் பண்ண பழகுங்க. அண்ட் அலாம் அடிக்கும் போது ப்ராப்பரா அந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குவோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிறைய ஹேபிட்ஸ்ல 2 or 3 ஹேபிட்ஸை சூஸ் பண்ணி அதை கண்டினியூஸா 30 daysக்கு என்ன ஆனாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இட் வில் டெஃபினெட்லி ட்ரெயின் யுவர் மைண்ட் ஃபார் பிக் பேட்டில்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சைலன்ஸ் ஹார்ஸ். இப்போ சைலன்ஸ் ஹார்ஸ்னா என்னன்னே நம்மள நிறைய பேர் தெரியாம இருக்கும். சைலன்ஸ் ஹார்ஸ்ல தான் இருக்கோம்னு சொல்றோம். ஆனா அந்த டைம்ல கேஜெட்ஸ் யூஸ் பண்றது, தேவையில்லாத நிறைய தாட்ஸ்குள்ள போறது, ஆர் யாரையாச்சும் உட்கார வச்சு ரேண்ட் செஷன் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம சைலன்ஸ் ஹார்ஸ்ன்னு கன்சிடர் பண்றோம். அதாவது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு சைலன்ஸ் ஹார்ஸ்ங்கிறது ஒர்க் எதுவும் பண்ணாம அதை தவிர்த்து நிறைய பண்றத சைலன்ஸ் ஹார்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் கிடையவே கிடையாது. சைலன்ஸ் ஹார்ஸ்ங்கிறது வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு மணி நேரத்தை கம்ப்ளீட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 hourல நீங்க எந்த விதமான கேஜெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அண்ட் இம்பார்ட்டண்டா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்மள நிறைய பேருக்கு கேஜெட்ஸ் இல்லாம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான சேலஞ்ச் தான். ஆர் கேஜெட்ஸ் இல்லைனாலும் யாரையாச்சும் உட்கார வச்சு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் புலம்பி தள்ளுறதுல சைலன்ஸ் ஹார்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த டைம்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன், அப்போதான் உங்களோட மைண்ட் ஃபோக்கஸுங்கிற ஒரு விஷயத்த ப்ராப்பரா லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். உங்களில் யாராச்சும் சைலன்ஸ் ஹார்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க என்ன நல்லா பண்ணுவீங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சைலன்ஸ் ஹார்ஸ் இட் வில் ரியலி பில்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் இமோஷனல் கண்ட்ரோல். தேர்ட் ஒன், ரிஜெக்ஷன் தெரப்பி. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எதுல பயம் இருக்கோ இல்லையோ ரிஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவே பயம் ஜாஸ்தி. இந்த தெரப்பில யூ ஹாவ் டு டெலிபரேட்லி புட் யுவர் செல்ஃப் where rejection is super possible. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்கெனிங் பண்ணணும்னு சொல்லி இருக்கும், ஆனால் நம்ம பண்ணவே மாட்டோம், டிஸ்கவுண்ட்ஸ் கூட கேட்கவே மாட்டோம். பட் இந்த ஒரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஷாப்ல போய் கண்டிப்பா பார்கெயின் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கேட்டு தான் ஆகணும். அது ஏதாவது ஒரு ஷாப்ல போய் ஒரு சின்ன கிளாத் வாங்குறதா இருக்கலாம், இல்ல க்ரோசரிஸ் வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா கூட போதும். இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டீம் டிஸ்கஷன்ல நமக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் அந்த ஐடியாஸை பிச் பண்றதுக்கு நம்மள நிறைய பேர் இன்னுமே பயந்து தான் இருக்கும். அதுல நானும் ஒன் ஆஃப் த பர்சன் தான். பட் ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கணும்னா வி ஹாவ் டு பிரேக் தி ஃபியர்ன்னு சொல்லிட்டு நான் இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சேன். ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒரு டீம் டிஸ்கஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவா இருந்தாலும் அது ரொம்ப டம்பான ஐடியாவே இருந்தாலுமே அடுத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பேசலாமா இல்லையான்னு சொல்லி எதுவுமே யோசிக்காம உங்களோட ஐடியாஸை பிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஒரு தெரப்பியை நீங்க பண்றதுனால இட் வில் டெஃபினெட்லி கில்ஸ் வாட் அதர்ஸ் வில் திங்க். ஃபோர்த் ஒன், நெகட்டிவ் விசுவலைசேஷன். நம்ம எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலி எல்லாமே பாசிட்டிவாக தான் போகும், பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட்
இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா நெகட்டிவா மாறினாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்குள்ள யாருக்குமே அவ்வளோ தைரியம் கிடையவே கிடையாது. பட் வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங், ரைட்? ஸோ நான் சொல்ற இந்த டெக்னிக்கை இனி ஃபாலோ பண்ணி பாருங்க. மென்டலி அண்ட் இமோஷனலி எல்லாமே பாசிட்டிவா தான் போகும்னு சொல்லி நம்ம நம்பினாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆச்சும் ஏதாவது ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை திங்க் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஒர்க் நெகட்டிவா போயிடுச்சுனாலோ இல்ல பர்சனல் லைஃப் ஏதாவது ஒரு விதத்துல நெகட்டிவா மாறிடுச்சுனாலும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அப்போதான் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, அந்த டைம்ல உங்களோட மைண்ட் எப்படி யோசிக்குங்கிறது உங்களுக்குமே தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு விஷயத்த நீங்க திங்க் பண்றதுனால என்னதான் நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது உங்களுக்குள்ள இருக்கிற ஃபியருங்கிற ஒரு விஷயத்த ரெடியூஸ் பண்ணும். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னு சொல்லி நினைச்சு பாக்குறதுக்கு, ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 5th ஒன், பவர் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட், விச் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச டீ, காஃபி, ஸ்வீட்ஸ், இல்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கண்டினியூஸா 7 டேஸ்க்கு உங்களோட லைஃப்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இப்போ இது கேட்டு நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணி அது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால யூ வில் டெஃபினெட்லி லேர்ன் செல்ஃப் கண்ட்ரோல் லைக் நெவர் பிஃபோர். 6th ஒன், மென்டல் டயட். டயட்னு சொன்னாவே என்ன ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதானு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அண்ட் மென்டல் டயட்னு சொன்னா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதானே சொல்ல போறேன்னு கேட்டா அதுவும் கிடையாது. மென்டல் டயட்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கான கான்வர்சேஷனை கட் அவுட் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றது, உங்க மேல செல்ஃப் டவுட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்த கட் அவுட் பண்ணாவே நீங்க மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்துல ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருப்போம். பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா பண்ணிடுவோமா, இன்கேஸ் தப்பா பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சில விஷயத்த நம்ம பண்றதே கிடையாது. அண்ட் நம்மளை சுத்தி டாக்ஸிக்கான பீப்புள்ஸை வச்சுட்டு டாக்ஸிக்கான கான்வர்சேஷனை யூஸ் பண்றது. அந்த நெக்ஸ்ட் திங், அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, என்னால முடியல, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. Because what you consume mentally matters more than the calories. 7th one, delayed gratification drill. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட்டும் கூட. நம்ம எல்லாருக்குமே நார்மலா கிரேவிங்கிற ஒரு விஷயம் இருக்கதா செய்யும். பட் ஒரு தடவை நீங்க கிரேவிங்கா ஃபீல் பண்ணும்போது அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டா இருந்தாலும், என்டர்டைன்மெண்டா இருந்தாலும், இம்பல்சிவா ஷாப்பிங் பண்றதா இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது அதை அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு டிலே பண்ணுங்க. இப்போ இது டிலே பண்றதுனால மட்டும் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா மாறிடுவீங்களான்னு கேட்டா, இப்படி டிலே பண்ற ஒரு விஷயத்தினால இட் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரென்தன் யுவர் பேஷண்ட் மசில்ஸ். சில டைம் பொறுமையே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி கூட நான் நிறைய பேஷன்ஸை லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 8th ஒன், ஸ்பீக் லெஸ், லிசன் மோர். நம்ம எல்லாரும் ஆல்ரெடி ஸ்பீக்லெஸ் ஒர்க் மோருங்கிற விஷயத்த அடிக்கடி நிறைய தடவை கேள்விப்பட்டுட்டோம். ஆனா மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாறுறதுக்கு நம்ம பேசுறதை விட கேட்கறது தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அதுக்காக பேச வேண்டிய இடத்துல கூட பேசாம இருந்துடக்கூடாது. அண்ட் ரொம்ப ஜாஸ்தியும் பேசக்கூடாது. சில பேர் நார்மலாவே லைஃப்ல நிறைய இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய லிசன் பண்ற பர்சனா மாறுவாங்க. பட் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா நீங்க மாறணும்னா லிசன் பண்ற பர்சனா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். நீங்க நார்மலா பேசுறதுல இருந்து ஒரு 50% மட்டும் பேசினா போதும். ஜஸ்ட் உங்க லைஃப்ல நார்மலா என்ன நடக்குது, பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசினா போதும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அவங்களோட கஷ்டத்தை சொன்னாலும் சரி, இல்ல அவங்களோட ஐடியாவை பிச் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி கேட்கறத விட்டுட்டு அதை ஷார்ப்பா லிசன் பண்ண ஆரம்பிங்க. இது நீங்க அந்த பர்சனுக்கு கொடுக்குற அட்டென்ஷனாவும் இருக்கும். மோர் தென் தட் இட் வில் மேக்ஸ் யூ மென்டலி ஷார்ப்பர் அண்ட் இமோஷனலி டஃபர். 9th ஒன், கம்ஃபர்ட் ஜோன் ஃபிளிப். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. கம்ஃபர்டான ஃபுட் சாப்பிட்றது, கம்ஃபர்டான க்ளோத்ஸ் போடுறது, கம்ஃபர்டான பிளேஸ்ல இருக்கிறது, கம்ஃபர்டான பீப்புள்ஸோட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்ட் ஆயிருக்கோம். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆச்சும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. நீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க பிஹேவ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு டே ஃபுல்லா இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும்.
இன்ட்ரோவர்ட்டான பர்சனாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறி பாருங்க. ஆர் நீங்கள் நைட் அவ்வளோ இருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் இருப்பீங்க அப்படின்னா அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற பர்சனாக மாறணும். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் கன்சியூம் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் இட் வில் டெஃபினெட்லி ஃப்ளெக்ஸஸ் யுவர் அடாப்டபிலிட்டி. 10th ஒன், ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. டெய்லி அட்லீஸ்ட் 2 minutes ஆச்சும் கேமரா முன்னாடி நின்று பேசி பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் சொன்ன எல்லா டாஸ்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அந்த டேல உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் ஒரு 2 minutes உங்களோட மொபைல் கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் 3 monthsக்கு அப்புறமா எடுத்து ரிவ்யூ பண்ணி பாருங்க. அது உங்களோட கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குங்கிறது காட்டும். ஸோ எஸ், மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறதுக்கு போரிங்கான டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா பத்தவே பத்தாது. இப்போ நான் சொன்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.